வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். கிச்சன் மணி சேவிங் டிப்ஸ். கிச்சனில் இருந்து கொண்டே நம்ம எப்படியெல்லாம் பணம் சேமிக்கலாம், அதாவது டெய்லி கிச்சனில் நம்ம நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக சில விஷயங்களை ஃபாலோ பண்ணி, சில டிப்ஸை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் கணிசமாக நம்மளால் பணம் சேமிக்க முடியும். அந்த மாதிரி மணி சேவிங் டிப்ஸ் சீரீஸ் பார்ட் 1 கிச்சன் மணி சேவிங் டிப்ஸ் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே நிறையாதுக்கு டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கேன். அதை பற்றி சின்ன ஒரு ஓவர்வியூ மட்டும் பார்த்துட்டு அந்த லிங்க்கை சில வீடியோவுக்கு மட்டும் தரேன் பாருங்கள். மிச்ச டிப்ஸை நம்ம வரிசையாக ஒன்றுனா நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா வேலைக்கு போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காதீங்க. நீங்கள் நினச்சா வீட்டில் இருந்துகிட்டே உங்களால் ஹஸ்பண்ட் தரக்கூடிய பணத்தில் ஒரு கணிசமான தொகையை கண்டிப்பாக மிச்சம் பண்ண முடியும். வாங்க என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிச்சன் அப்படின்னு வந்துட்டாலே கிராசரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் ரேஷன் கடைகள். இந்த ரேஷன் கடைகளில் கிடைக்கக்கூடிய இலவச அரிசி கோதுமையை நம்ம ப்ராப்பராக பயன்படுத்தணும் அப்படின்னாலே நல்லா பணம் சேமிக்கலாம். எக்ஸாம்பிள் கோதுமையை பொறுத்த மட்டும் நீங்கள் அழகாக வாங்கி புடச்சி காய வச்சு நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் பாக்கெட் மாவு வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. 2 கிலோ கோதுமை கிடச்சாலும் அது பார்த்தீங்கன்னா ஒரு 2-2.5 மாதத்துக்கு கண்டிப்பாக வரும். இதை நீங்கள் காசு கொடுத்து வாங்கணும். இது மிஷினில் நீங்கள் 1 கிலோ அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபாய் 25 ரூபா வாங்குவாங்க. நீங்கள் ஒரு 2 கிலோ அரைச்சிங்க அப்படின்னா ஒரு 40 ரூபா 50 ரூபாவில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 3 கிலோ 4 கிலோ கோதுமை நமக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு அது நமக்கு லாபம். ஆனால் நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் பாக்கெட் கொடுத்து வாங்கணுன்னா ரொம்ப அதிகமாக செலவாகும். எப்படியும் 200 300 ரூபாய்க்கு மேலே ஆகும். அதனால் இந்த மாதிரி ரேஷனில் தரக்கூடிய கோதுமை, இந்த மாதிரி அரிசியெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் இட்லிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பொங்கலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பச்சரிசி அந்த மாதிரி ரேஷனில் கிடைக்கக்கூடிய ஜீனி, அதுக்கப்புறம் துவரம்பருப்பு, எண்ணெய் யூஸ் பண்ணலாம் கூட பரவாயில்ல. முக்கியமாக கல்லுப்பெல்லாம் வெளியில் 1 கிலோ பாக்கெட் 20 ரூபாயிலேருந்து 40 ரூபா வரைக்கும் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வெறும் 8 ரூபா தான் கல்லுப்பு. இந்த மாதிரி ரேஷன் பொருட்களில் நமக்கு நிறையா பொருள் யூஸ் ஆகும், நிறைய பணம் மிச்சமாகும். இந்த பொருட்கள் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் வாங்குறது தவிர்க்கும் பொழுது முழுமையாக யூஸ் பண்ணலாம் கூட பாதிக்கு பாதியாவது நம்ம என்ன செய்யலாம் யூஸ் பண்ணலாம். இப்போ எண்ணெயெல்லாம் உங்களுக்கு பாமாயில் யூஸ் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா கூட ஓகே, மற்ற விஷயங்கள் மற்ற பொருட்களை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சில பேருக்கு பருப்பு எனக்கு சாம்பாருக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அடைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இட்லி பொடி அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மற்ற பர்பஸ்க்கு யூஸ் பண்ணும் பொழுது அது நமக்கு அதுக்கு ஆகக்கூடிய பருப்பு செலவு நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குகிற அமௌண்ட் உங்களுக்கு மிச்சமாகும். ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லணும் அப்படின்னா நம்ம ரேஷன் பொருட்களை முழுமையாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 800 ரூபா வரைக்கும் மிச்சம் பண்ண முடியும் கிராசரி அமௌண்ட்டில். ரேஷன் கடைகளில் யூஸ் தரக்கூடிய பொருட்களை நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது 800 ரூபா வரைக்கும் மிச்சம் பண்ண முடியும். அது எப்படின்னு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சிக்கன குறிப்புகள் பார்ட் 3 அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அதுக்கப்புறம் சமையல் எண்ணெய் கம்பல்சரி நீங்கள் எண்ணெயில் அதிகமாக நீங்கள் பணம் மிச்சம் பண்ணலாம். எப்படி நிறைய பேர் கேட்குறீங்க, எங்களுக்குலாம் 2 லிட்டர் ஆகுது 3 லிட்டர் ஆகுது அப்படின்னு. உங்களுக்கு மட்டும் எப்படி 1 லிட்டர் ஆகுதுன்னு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அதுக்கு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். சமையல் எண்ணெயை எப்படி நம்ம சிக்கனமாக பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ஹோம் மேக்கர் சொன்ன டிப்ஸை தான் நான் வீடியோவை போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அப்புறம் கேஸை நீங்கள் ஒவ்வொரு மாதமும் கேஸுக்கு 1000 ரூபா நீங்கள் பணம் எடுத்து வைக்கிறீங்கன்னா ஒரே சிலிண்டரை நீங்கள் 2 மாதத்துக்கோ 3 மாதத்துக்கோ யூஸ் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த மாதம் நீங்கள் கேஸுக்குன்னு எடுத்து வைக்கிற அமௌண்ட் அப்படியே பல்காக 1000 ரூபாய் 2000 ரூபாய் மிச்சமாகும். அதுக்கும் எப்படி 2 மாதத்துக்கு மேலே கேஸ் வர்றது, சிலிண்டரை கொண்டு வர்றது, அதுக்கான டிப்ஸ் எல்லாமே நான் தனித்தனி வீடியோவாக போட்டிருக்கேன். இந்த 3 வீடியோவில் சொல்லியிருக்க பாயிண்ட்ஸை நான் மறுபடியும் சொல்லி உங்களை போர் அடிக்க விரும்பலை. இந்த 3 வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நீங்கள் போய் டீட்டெயிலாக பொறுமையாக உட்காந்து கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3 வீடியோவும் நீங்கள் இது வரைக்கும் பார்க்காதவங்க பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மிச்ச குறிப்புகளை இப்போ அடுத்தடுத்து பார்க்கலாம். அடுத்து முக்கியமான ஒரு விஷயம், பசங்க ஹோட்டலில் வாங்கி தர சொல்லி நம்மளை கம்பல் பண்ணுவாங்க. அதில் நிறைய நமக்கு செலவாகும் ஹோட்டலில் வாங்கும் பொழுது. இப்போலாம் நான் பார்த்திங்கன்னா வீட்டிலையே பரோட்டா எப்படி செய்யலாம், சிக்கன் கிரேவி நம்ம ஆல்ரெடி பண்ணுவோம். வீட்டிலையே பரோட்டா செஞ்சு சிக்கன் கிரேவி செஞ்சு கொடுத்துட்டோம்னா ரொம்ப திருப்தியாக இருப்பாங்க. ஆனால் ஹோம் மேக்கருக்கு வேலை அதிகமாக இருக்கும், எங்களால் பரோட்டாலாம் செய்ய முடியாதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், பரோட்டா மட்டும் கடையில் வாங்கிக்கோங்க.
சிக்கன் கிரேவி வீட்டிலே செய்யலாம். நீங்கள் கடையில் வாங்கக்கூடிய சிக்கன் கிரேவியெல்லாம் வாங்குனீங்கன்னா 200, 300ன்னு சொல்லுவாங்க. அது காணவே காணாது, பத்தவே பத்தாது. அதே மாதிரி 65லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4, 5 பீஸ் வச்சுட்டு ரூ. 150 சொல்லுவாங்க. நீங்கள் அதுக்கு அழகாக 1/2 kgயோ இல்லை 3/4 கிலோவோ நீங்கள் வாங்கி நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மசாலா மேரினேட் பண்ணி போட்டு எடுத்துகிட்டு வீட்டிலே நம்ம போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு மெயின் ஐட்டம், அதாவது பரோட்டா கூட நீங்கள் கடையில் வாங்கிட்டு சிக்கன் கிரேவியோ இல்லை சிக்கன் 65 இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வீட்டிலையே பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அதில் உங்களுக்கு நிறையா ஒரு ரூ. 150லேருந்து ரூ. 300 வரைக்கும் கண்டிப்பாக பணம் வந்து மிச்சமாகும். முன்னாடிலாம் நாங்களாம் ஹோட்டலில் வாங்கும் பொழுது, இப்போ நாங்கள் பரோட்டா வாங்குகிறோம், சிக்கன் கிரேவி 65 வாங்கினா 800 ருபீஸ் கிட்ட வந்துடும். ஆனால் இப்போ வெறும் பரோட்டா மட்டும் ஒரு 150 ருபீஸ்க்கு வாங்கிட்டு சிக்கன் நாங்கள் வீட்டிலையே ஒரு 100 ருபீஸ்க்கு வாங்கி செஞ்சாலே அவ்வளோ திருப்தியாக இருக்குது. லாலிபாப் கேட்டாங்கன்னா லாலிபாப் கூட இப்போல்லாம் அந்த மாதிரி கடையில் அழகாக கட் பண்ணி தராங்க, வச்சுருக்காங்க. வந்தோமா மேரினேட் பண்ணோமா, பொரிச்சு எடுத்தோமா, பசங்களுக்கு வச்சு கொடுத்தோமா, சாப்பிட்டோமான்னு திருப்தியாக இருக்கலாம். ஸோ இதில் கொஞ்சம் பணத்தை நீங்கள் மிச்சம் பண்ணுங்கள். அப்புறம் ஸ்நாக்ஸை பொறுத்த மட்டும் நம்ம டெய்லி வெளியில் வாங்குகிறோம், பேக்கிங் ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னா நம்ம காசு கரைஞ்சிரும். இப்போ நம்ம வீட்டிலையே வந்து பார்த்திங்கன்னா கேசரி வீட்டில் ஈஸியாக செஞ்சிடலாம். அதே மாதிரி உளுந்த வடைலாம் முன்னாடிலாம் எங்களுக்கு தெரியாது. இப்போ என் ஒய்ஃப்லாம் ஒரு 1/2 டம்ளர் உளுந்து தான் ஊற வைக்கிறாங்க. சாயங்காலம் வந்து சும்மா குட்டி குட்டி வடையாக போட்டு கொடுக்குறாங்க. திருப்தியாகவும் இருக்குது, ரொம்ப வேலையும் இல்லை, பணமும் நல்லா மிச்சமாகுது. எதுவுமே இல்லையா, வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவில் அந்த மாதிரி வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை நறுக்கி போட்டு பணியார குழியில் கார பணியாரம் மாதிரி ஊற்றி ஒரு சட்னியை வீட்டிலே சின்னதாக அரைச்சி வச்சுட்டு தொட்டு டிப் பண்ணி சாப்பிட்றோம். இந்த மாதிரி சிம்பிள் ஸ்நாக்ஸ் வீட்டிலே எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அதில் பணத்தை நீங்கள் வெளியில் செலவழிக்கிறத பணத்தை சேமிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலையே வந்து இந்த மாதிரி தக்காளி விதையெல்லாம் போட்டிங்கன்னா ஒரு டப்பில் மண்ணை வடைச்சி போட்டு ரொம்பலாம் அதுக்கு மெனக்கடணும்னு அவசியம் இல்லை. தக்காளி அப்படியே நறுக்கி போட்டுட்டிங்கன்னா அழகாக செடி வந்துடுது. அதே மாதிரி கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா இதெல்லாமே நம்ம வீட்டிலேயே செய்யலாம். இப்போ எங்கள் வீட்டிலலாம் வந்து கொஞ்சம் சின்ன இடம் இருந்துச்சு. நாங்கள் போன வருஷத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலையே தக்காளி, பச்சை மிளகா எல்லாமே போட்டோம். ஒரு 3 மாதம் 2 மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியிலே வாங்கலை. எங்களுக்கு தேவையானது அழகாக நாங்களே எடுத்துக்கிட்டோம். அந்த மாதிரி செய்கிறது மூலமாக காய்கறி காசுலேருந்து கொஞ்சம் கணிசமான ஒரு தொகையை வந்து உங்களால் சேமிக்க முடியும். தக்காளி ஈஸியாக வளர்ந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கிளைமேட்டுக்கு. அது மாதிரி கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாலாம் இந்த வரமிளகா விதையை போட்டிங்கனாலே அழகாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி கொஞ்சம் கணிசமான தொகையை சேர்க்கலாம். அப்புறம் இந்த மாதிரி விம் லிக்விட் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாக சொல்கிறாங்க. ₹170, சில ப்ரில்லாம் வந்து பார்த்திங்கன்னா ₹150. ஆனால் அந்த ₹20 ஷாஷே ஒரு 4 வாங்கினா ₹80 போட்டு அது அழகாக 1 மாதத்துக்கு வருது. அந்த பாட்டிலும் 180க்கு வாங்குகிற பாட்டிலும் அதே அளவுக்கு தான் வருது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு ₹100 கிட்ட மிச்சமாகுது. இந்த மாதிரி யோசித்துக்காங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற அளவுக்கு இந்த சாஷேயில் வாங்கினா எவ்வளோ அமௌண்ட் மிச்சமாகுதுன்னு. எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ₹100 கிட்ட மிச்சமாகுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாலை பொறுத்த மட்டும் இப்போ நாங்கள் ஆவின் பால் பாக்கெட் வாங்குகிறோம்னு வச்சுக்கோங்களேன். 1/2 லிட்டர் ஒரு வேலைக்கு ஆகுது அப்படின்னா ₹22. இதையே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 ₹10 பாக்கெட் வாங்கிட்டு அழகாக நீங்கள் தண்ணி ஊற்றி காய்ச்சலாம். டாக்டர்கிட்ட நான் முன்னாடியெல்லாம் வந்து பாலில் தண்ணி கலந்தால் சத்து போயிடுமா, அவ்வளோவா இருக்காதுன்னு நினச்சேன். டாக்டர் சொல்கிறாரு கொஞ்சமாவது கணிசமான அமௌண்ட் தண்ணி ஊற்றணும் பாலில். ரொம்பவும் கெட்டியாக குடித்தா கொலஸ்ட்ரால் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னாங்க. அதுக்குன்னு ரொம்ப தண்ணியாக இது பண்ணணும்னு சொல்லலை. இப்போ 2 ₹10 பாக்கெட்னா கிட்டத்தட்ட 400 ml கிட்ட வருது. அதில் நீங்கள் 100 ml தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக 1/2 லிட்டர். ஸோ இதில் ஒரு டெய்லி நமக்கு ₹2 மிச்சமாகுது. ஸோ ஒரு மாதத்துக்கு பாருங்கள் ₹60. அது ஒரு சின்ன தொகைனாலும் ஏதோ ஒரு அமௌண்ட் மிச்சம் பண்ண முடியுது. அதுவும் நல்ல விஷயமும் கூட. அது வந்து நம்ம சத்து குறைபாடெல்லாம் வராது, கரெக்டாக இருக்கும். நம்ம தண்ணியே ஊற்றாமல் பால் காய்ச்சவே முடியாது. தாராளமாக 100 ml இதுக்கு மேலே ஊற்றினா அது நல்லாவே இருக்காது. ஸோ நாங்கள் 2-3 டைம் செக் பண்ணி பார்த்தோம். பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாவும் இருக்குது, திருப்தியாகவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த சன்ரைஸ், ப்ரூ இந்த மாதிரி காஃபி தூளில் 100 கிராம்ஸ் பாக்கெட்டு அந்த மாதிரி பெரிய பாக்கெட் ஒரு 100 கிராம்ஸ் பாக்கெட் வாங்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ₹200, ₹170 அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி போகிறதுக்கு பெட்டர் இந்த ₹2 ஷாஷேவாக நீங்கள் நிறையா வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து நல்லாவே மிச்சமாகுது. இன்னொன்று நம்ம இது ரொம்ப அளவுக்கு அதிகமாக இன்ஸ்டன்ட் காப்பி தூள் போடக்கூடாது. ஓரளவுக்கு மீடியமாக போட்டு தான் வந்து நம்ம குடிக்கணும். அதுதான் உடம்புக்கு நல்லது. மோஸ்ட்லி இப்போ வந்து இன்ஸ்டண்ட்டை விட
இந்த இதுக்கு ஸ்டிக்கரி கலக்காத காப்பி தூள் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் எனிவே சில பேர் வந்து டைம் இல்லை அப்படிங்கிறதுனால இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி நீங்கள் ₹2 ₹3 சாஷே யூஸ் பண்ணும்போது நமக்கு பணமும் மிச்சமாகுது, ஓரளவுக்கு நமக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இதில் நல்லாவே பணம் மிச்சமாகுது. 100 கிராம்ஸ் பாக்கெட்டில் ₹160 ₹180 சொல்கிறாங்க. அந்த காசுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு 18 பாக்கெட்டு கிட்ட வாங்கலாம். ஆனால் நமக்கு அவ்வளவோ செலவாகாது. ஸோ அதனால் இந்த மாதிரி ₹2 சாஷேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிப்ஸோட இந்த வீடியோவை நான் இங்கே முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மிச்சம் வேறு ஏதாவது கிச்சன் டிப்ஸ் இருக்க பட்சத்தில் நான் கண்டிப்பாக பார்ட் 2 வீடியோவாக நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.